ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா பூம்புகாரில் இருக்கோங்க, காவேரி பூம்பட்டினம். ஸோ நம்ம தமிழர்கள் வரலாறுல பூம்புகார் வந்து ரொம்பவே முக்கியமான இடம். காவேரி பூம்பட்டினம் வந்து ஒரு காலத்தில் சோழர்களோட தலைநகரமாக இருந்த ஒரு போர்ட் சிட்டி, ஹார்பர் சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கடற்கரையில் இருக்கிற ஒரு துறைமுகம் இருந்த ஒரு டவுன் தான் இந்த பூம்புகார். ஸோ நம்ம பூம்புகார் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சிதம்பரம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ நாம் பூம்புகாருக்கு வந்திருக்கோம். ஸோ பூம்புகார் வந்து நல்லா ரீடெவலப் பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக. நம்மளோட தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃபீஸஸ் எல்லாம் கூட வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. மியூசியம், ஆர்கியாலஜி மியூசியம் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நமக்கு பின்னாடி இருக்கிறது ஆர்கியாலஜி மியூசியம். ஸோ இப்போ நம்ம பீச்சுக்கு போகிறோம். ஸோ பழைய காலத்து நகரங்கள் வந்து அந்த காலத்தில் நடந்த சுனாமி வெள்ளத்தில் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்றைக்கும் வந்து நமக்கு தொல்பொருள் களஞ்சியங்கள் எல்லாம் கிடச்சிட்ருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், டீட்டெயில்டாக நம்ம சுற்றி பார்க்கலாம் பூம்புகாரை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம பூம்புகார் நோக்கிய பயணத்தை தொடருவோம். ஸோ பூம்புகார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதுதான் பீச்சுக்கு வர வழிங்க. முன்னாடி வந்து என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து புதுசாக ரீடெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே வந்தோடனேவே வந்து உங்களுக்கு தமிழ்நாடு டூரிஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், பூம்புகார் டூரிஸ்ட் ஆஃபீஸ். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கியாலஜி மியூசியம் இருக்கும். ஆழ்கடல் தொல்லியல் அகழ் வைப்பகம் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதாவது மெரைன் ஆர்கியாலஜி மியூசியம். ஸோ ஆழ்கடல்ல இருந்து தானே நமக்கு கடலுக்குள்ளே போன நகரங்களோட களஞ்சியங்கள் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கிடைச்சதெல்லாம் வந்து இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கிருந்து நம்ம ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உள்ளே போகணும். பூம்புகார் லைட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது அந்த காலத்தில் இருந்தே. அண்ட் எங்கே பார்த்தாலும் கோவில்களுக்கு பஞ்சமே இருக்காது சோழ நாட்டில். ஸோ எல்லா பக்கம் கோவில்கள் தான். இப்போ நாம் பீச்சை நோக்கி நடந்துகிட்ருக்கோங்க. எவ்வளோ இடத்துல வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டா இது ஒரு ப்ராப்பர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டூரிஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்தால் சிலப்பதிகார கலைக்கூட வாயில் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கட்டியிருக்காங்க பாருங்களா, நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பழைய டூரிஸ்ட் என்ன சொல்கிறது டெவலப்மெண்ட் பண்ண இடங்க. இந்த ஆர்ச்சஸ் எல்லாம் இப்போ நிறைய புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், டாக்டர் கலைஞர் கருணாநிதி மீனவர் குடியிருப்பு நுழைவு வாயிலாம். அஃப்கோர்ஸ் பூம்புகாரில் வந்து சீஷோரில் நிறைய மீனவர்களோட கிராமங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கைவினை பொருட்களும் நிறையா விற்றுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பூம்புகார் பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா நிறையா போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, மேப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, இங்கே என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நியர்பை டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆர்ட் கேலரி இருக்குங்க, ஆர்ட் கேலரி இருக்குது. இங்கே நல்ல பார்க் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து சிலப்பதிகார கலைக்கூடம். வாவ், நல்லா இருக்குங்க இந்த பில்டிங் பார்க்கறதுக்கு. அண்டர் ரெனோவேஷனா. ஸோ மொத்த பூம்புகாருமே வந்து அண்டர் ரெனோவேஷனில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் வெளியிருந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இந்த பில்டிங். ஆர்ட் கேலரி சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஆல்மோஸ்ட் பீச்சுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம டூரிஸ்ட் ஆஃபீஸு, ஆர்ட் கேலரி எல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. இதெல்லாம் வந்து பழைய பில்டிங்ஸு. அங்கே இருக்கு பாருங்க லைட் ஹவுஸு, பூம்புகார் லைட் ஹவுஸ். அது ஃபுல்லாகவே வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு ஆர்ட் கேலரி இருந்திருக்கு. எல்லாத்தையுமே வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பீச்சில் இந்த மாதிரி கற்களை போட்டுட்டாங்க, நம்ம பாண்டிச்சேரி பீச் மாதிரி. ஏன்னா இங்கே நிறைய கடல் அரிப்பு இன்னைக்கும் ஆகிட்டு இருக்கு. அதனால இதுக்கு மேலே கடல் அரிப்பு உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக
இந்த மாதிரி கற்களை மொத்த பீச்லயும் போட்டு வச்சுட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி பாருங்க, கடல் சீற்றம் பாருங்க எப்படி இருக்குன்னு, அலைகள் பயங்கரமா இருக்கு. வடகிழக்கு பருவமழை சீசன்ல கொஞ்சம் பீச் வந்து ஆக்ரோஷமா இருக்கும் போல. காவேரி பூம்பட்டினத்துல பீச்ல சுத்திட்டு இருக்கும் போது இதை எதேச்சியோ பார்த்தோங்க. ஏதோ கற்கள்னு பார்த்தா இதெல்லாம் வந்து பழைய காலத்து கற்சிலைகள் போல. இங்க பாருங்க, எல்லாம் இப்படி கிடக்குது பீச்ல அனாமத்தா. ஏன் இப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ரீடெவலப்மெண்ட் பண்ணா கூட ப்ராப்பரா இதை மெயின்டைன் பண்ணலாம். ஆக்சுவலா இதெல்லாம் பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் பூம்புகாரை ரீடெவலப்மெண்ட் பண்றாங்க. பட் அதையுமே வந்து இப்படி போட்டு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. இது இளஞ்சி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதான் இருந்திருக்கு. பட் ஆனா இப்ப ரீடெவலப்மெண்ட் பண்றதுனால எதையுமே மெயின்டைன் பண்ணாம விட்டுருக்காங்க. பட் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. பீச் சைடு ஒரு ஃபவுண்டைன் மாதிரி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. உள்ள தண்ணி எல்லாம் இருக்குங்க. கீழே பாருங்களேன், ஒரு குட்டி பப்பி. அச்சோ செம்ம கியூட்டுங்க, குளிருக்கு படுத்திருக்கு. ஹலோ, இங்க பாருங்க, உள்ள ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னாடி இந்த மண்டபம். அப்படியே திரும்பினா நம்ம பீச். கேரளா கடற்கரைகள்ல எப்படி வந்து தென்னை மரம் இருக்குமோ அந்த மாதிரி நம்ம சோழ நாட்டு கடற்கரைகள்ல பனைமரம் தாங்க இருக்கு. எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க பாருங்களேன். இவ்வளவு அலை அடிக்கிற காத்துலயும் ஆடாம வேற லெவல். இங்கேயும் ஒரு ஃபவுண்டைன் இருக்கு. நம்ம இளஞ்சி மண்டபத்துக்கு பின்னாடி இருந்து பாக்குற வியூ இது. இங்க இருந்து பார்த்தா லைட் ஹவுஸும் தெரியுது பாருங்க, பியூட்டிஃபுல்லா. பின்னாடியும் நிறைய கடைகள் எல்லாம் இருக்கு. ஓகே, இங்க கொஞ்சம் கடலுக்குள்ள போற வரைக்கும் கொஞ்சம் இடம் இருக்கு. இங்க பாத்தீங்களா, நம்ம மணல் அரிப்புனால பீச்சே காணாம போயிடுச்சு. அதனால வந்து இந்த கற்களை ஃபுல்லா போட்டு வச்சிருக்காங்க பீச் ஃபுல்லா. இதுக்கு மேல ஊருக்குள்ள கடல் அரிப்பு வந்துட போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வாவ், நம்ம காவேரி பூம்பட்டினத்தோட பீச் பூம்புகார். ஒரு பெரிய கடற்கரை நகரமா, ஒரு சோழ நாட்டோட தலைநகரமா இருந்த ஊரு இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஃபுல்லா வந்து கல்லு போட்டு பீச் நிரப்பி இருக்காங்க. லைக் பழங்காலத்து ஊர் வந்து இப்போ பின்னாடி இருக்கிற கடலுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அகழ்வாராய்ச்சி பண்ணி அதை நிரூபிச்சிருக்காங்க. நிறைய வந்து தொல்லியல் பொருட்கள் எல்லாம் வந்து கடலுக்குள்ள இருந்து எடுத்திருக்காங்க. ஒரு நகரம் இருந்ததுக்கான அடையாளங்கள் எல்லாம் வந்து ப்ரூவ் ஆயிருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து பூம்புகாரை, காவேரி பூம்பட்டினத்தை இவ்வளோ ரீடெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கலாச்சாரமும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இது அப்படிங்கிறதுனால நல்ல விஷயம். நம்ம டிடிடிசி, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து சூப்பராக டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு குடோஸ், தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இதுக்கு பின்னாடி வந்து மீனவ கிராமங்கள் இருக்கு. நமக்கு பின்னாடி தெரியுது பாருங்க, அந்த இளஞ்சி மண்டபமும் பின்னாடி லைட் ஹவுஸும். திருப்பியும் இளஞ்சி மண்டபம் இருக்கிற பகுதிக்கு வந்தாச்சு. இங்கிருந்து பார்க்கறதுக்கும் சூப்பரா இருக்குங்க பீச்சு. பட் கற்கள் போடாம இருந்திருந்தா நல்லா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து வேற வழி இல்லை கவர்மெண்ட்டுக்கும். அதனால வந்து இந்த மாதிரி கற்கள் போட்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, மண்டபம் ஃபுல்லா நம்ம மக்கள் வந்து லவ் ஜோடிகள் எழுதி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு பார்க்கலாம்.
இதெல்லாம் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ். பழங்கால, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, டார்க்காக இருக்குங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு. பழங்கால தமிழக பெண்கள் நீராடி அலங்கரித்தல், அதை வந்து டெபிக்ட் பண்ணியிருக்காங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீராட செல்லுதல், நீராடிய பின் ஆடை மாற்றுதல், கூந்தல் உலர்த்துதல், இதெல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப கலைநயம் மிக்க டிசைனர் போல. பூம்புகார்ல அந்த காலத்துல இந்த மண்டபத்தை கட்டும் போது இந்த மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்ப ரீடெவலப்மெண்ட் பண்ணணும்னே எப்படி இருக்கும்னு தெரியல. எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பூம்புகார்ல இருக்கிற நெடுங்கல் மன்றம் அப்படிங்கிற இந்த தூண் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து நெடுங்கல் மன்றம். அதுக்கு பக்கத்துல இருக்கும். இதுக்கு பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸும் இருக்கு. லைட் ஹவுஸ்க்கு பக்கத்திலேயே வந்து ஒரு சின்ன ஹார்பர் மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க போல. மேல ஜெட்டி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குங்க, பூம்புகார் லைட் ஹவுஸ். இங்கிருந்தும் நம்ம பீச் பக்கத்துல போலாம், வாங்க போய் பார்க்கலாம். பூம்புகார் லைட் ஹவுஸ் இருக்கிற ஏரியாக்கு பின்னாடி இருக்கிற பீச்ல இருக்கோங்க. ஓ, இங்க பாருங்க, நல்லா இருக்கு, ரொம்ப பீஸ்ஃபுல்லா பிளசண்டா இருக்கு, நிறைய கிரவுட் இல்ல, நல்லா இருக்குங்க. இந்த ஏரியா ஃபுல்லா ரீடெவலப்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பூம்புகார் பீச்சு. ஓ ஓ ஓ, செருப்பு நலையக்கூடாதுன்னு பார்த்தேன், நல்ல வேலை தப்பிச்சேன். நம்ம பூம்புகார் பீச்சும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்த சுனாமியில் நிறையா பாதிப்படைஞ்சாங்க. ஸோ நாம் முன்னாடி பண்ணி வச்சுருந்த பீச்சில் இருக்கிற அந்த மண்டபமெல்லாம் பார்த்தோம் இல்லையா, லைட் ஹவுஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்துச்சான். அதுக்கப்புறம் டேமேஜ் ஆனது எல்லாம் வந்து இப்போ தான் மறுபடியும் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய டூரிசம் ஆஃபீஸஸ்ஸு, கடைங்க எல்லாம் இருந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சுனாமி வந்த டைமில் செம்ம டேமேஜ் ஆகிடுச்சான் பூம்புகார் பீச்சு. ஸோ நல்ல விஷயம், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பீச்சை மறுபடியும். ஸோ நாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. நல்லா இருக்குது. ஒரு மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த இடத்துங்களுக்கெல்லாம் வரும்போது அது தனி வைபாக இருக்கும். அதுவும் தமிழர்களுக்கு முக்கியமாக சோழ தேசத்துக்கு இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் துறைமுக நகரமாக இருந்திருக்கு இல்லையா அந்த காலத்தில். ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தது வந்து உண்மையிலேயே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லணும். இன்னும் ஃபுல்லாக ரீடெவலப்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பூம்புகார் பீச் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும், ஒரு நல்ல டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே ரீடெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கிற ஆர்ட் கேலரி, மியூசியம், பீச் ஃப்ரண்ட்டில் இருக்கிற லொக்கேஷன்ஸு, பீச் உட்பட கடலரிப்பெல்லாம் வராமல் இருக்க கொஞ்சம் இடங்களை மட்டும் மணல் பகுதியாக விட்டுட்டு மீதி இடங்கள்லையெல்லாம் வந்து கருங்கற்கள் போட்டு நிரப்பிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சுங்க எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். பூம்புகார் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அண்டில் தென் டேக் கேர். செஸ்.